ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். லைக் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஸ்டாக் வந்து எப்போ நம்ம வந்து பை பண்ணலாம், எந்த இடத்துல வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில். இது வந்து நம்மளோட 11th வீடியோ. ஸோ ஓகே, ஸோ வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஸோ நான் வந்து அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ, எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோமோ, அந்த ஸ்டாக்கை முதல்ல பார்த்துக்கிடுவோம். அந்த ஸ்டாக்லாம் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த ஸ்டாக்லேருந்து ஏதாவது ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நம்ம கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக்குள்ள ஸ்டாக்கை மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம். ஓகே, பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறதுக்கு என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, 1100 என்னோட பையிங் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்னோட வியூ வந்து என்ன இருந்துச்சுன்னா, இங்கேருந்து ஒரு அப்சைட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் கன்சாலிடேட் ஆகிறதும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இன்னும் இந்த ஸ்டாக்லேருந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நான் மார்க்கெட் விட்டு வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டாக் விட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் இன்னமும் இந்த ஸ்டாக்கில் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட வியூ வந்து இருக்குது. ஓகே, ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த இதெல்லாம் கேண்டில்ஸ் வந்து நான் பார்க்கல. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட்னோன்னா நான் வெளியே வந்துட்டேன். நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஜஸ்ட் நோட் பண்ணேன், இந்த இடத்துல என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகிருக்குது. இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோன் சொல்லியிருக்கோம் தெரியுமா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது, இங்கே ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது, இங்கே ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. திருப்பி இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி இந்த இடத்துல ஃபுல்லாக சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, சப்போர்ட் எடுத்தும் இந்த மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணலை. ஓகே, பிரேக் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரேக் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் வந்து கரெக்டான ஒரு க்ளோசிங் கொடுக்கல. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், இந்த லெவலுக்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இன்னும் வரல. ஓகே, இன்னும் இது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரேடில் யாராவது ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணிகிட்டு இருங்க. இன்னொரு தடவை இந்த கேண்டில் வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டுனா இங்கேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நான் வந்து இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஸ்டாக் வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து நான் வந்து எடுத்துடுறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம புது ஸ்டாக் நான் வந்து நிறைய ஸ்டாக் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அந்த ஸ்டாக் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை அனலைஸ் பண்ணுறேன், நான் வந்து இதை பற்றி அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் டெலிகிராமில். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செகண்ட் ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான். ஓகே, ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்கரேஜ். ஓகே, நீங்கள் ட்ரேடிங் பண்ண வந்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஸ்டாக் ஆப் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ். ஓகே, டோட்டலி உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜாக இருக்கும். நீங்கள் டெலிவரியில் ட்ரேட் எடுக்கலாம், இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கலாம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஜீரோ ப்ரோக்கரேஜ் இருக்கும். ஒரு சர்டைன் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஆயிரும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ நம்ம செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஓகே, பட் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஸ்லோ தான். ஓகே, ரொம்ப டல்லாக தாங்க போச்சு. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம லாஸ்ட் வீக் எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமோ, எல்லா ஸ்டாக்கும் நமக்கு வந்து அகைன்ஸ்டாக தான் போயிருக்க தவிர நம்ம ஃபேவரில் எந்த ஒரு ஸ்டாக்குமே போகலை. ஓகே, நான் ஓப்பன்லி சொல்லிடுறேன். ஓகே, எந்த ஒரு ஸ்டாக்குமே போகலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் போயிருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டும் வந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எந்த இடத்துல பை சொல்லியிருந்தோம்,
1350 ரூபா என்னோட பையிங் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு பாருங்கள். எத்தனை பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து 70 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. பட் 70 பாயிண்ட்ஸ் கொடுத்து அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஒரு கீழே வரைக்கும் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரில நமக்கு. பட் லாஸ்ட் வீக் இன்னும் இதுலேயும் என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணுறவங்களும் இந்த ஸ்டாக்கில் நல்லா ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்குறோம்னா, கீழே இருந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் வருது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா மைட் பி ஒரு ரொம்ப ரிஸ்கியான ட்ரேடாக இருக்கலாம் இந்த ட்ரேடு. பட் இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரல. ஓகே, ஸோ இந்த ட்ரேட்லையும் ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நான் இந்த ட்ரேட் விட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து இதை நான் நெக்ஸ்ட் வீக் மூவ் பண்ணி கொண்டு போக முடியாத நிலமையில் இருக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டாக்லேருந்து இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ட் ஸ்டாக் வந்து நம்ம ஐஆர்சிடிசி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே ஓகே எல்லா ஸ்டாக்கையும் மீன்ஸ் நம்ம ஓகே ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லா ஸ்டாக்லாம் மீன்ஸ் நம்ம பேக் தான், எல்லாம் ரிவர்ஸ் தான் அடிக்குது. ஓகே, நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கீழே போச்சுன்னா ஓகே மார்க்கெட் நம்ம இந்த இடத்துல பை பண்ணும்போது லாஸ்ட் வீக் நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து என்டர் ஆகணும். ஓகே, ஆல்மோஸ்ட் 27க்கு 29க்கு இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகே, என்ட்ரு பண்ணோன்னே ஒரு கன்சாலிடேட் மோட்லேயே இருந்துச்சு. ஓகே, 2-3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மீன்ஸ் ஒரு பெருசாக இது மூவ்மெண்ட் வரல. ஓகே, 10-20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. மூவ்மெண்ட்டும் பெருசாக எதுவுமே கிடையாது. ஓகே, நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மேலே போச்சுன்னா ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்கிட்ட வச்சுருந்தேன் நான். ஓகே, நான் டெய்லி ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த லெவல்கிட்ட வச்சுருந்தேன். அதுக்கடுத்து நான் லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸை நான் வேணா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியுது, மார்க்கெட்டிங்லேருந்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அக்யூரேட்டாக இருந்திருக்குது. என்ன நான் சொன்ன இடத்துலேருந்து மார்க்கெட் நல்லா ரிவர்ஸும் ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக ஸ்டாப் லாஸ் போயிருக்குது. ஸோ பரவாயில்ல. ஓகே, நம்ம இதை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே ஆஸ் யூஷுவல். ஓகே, ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்தும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஸோ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஃபோர்த் ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக் என்ன ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தோம். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் தான். எல்லாம் மீன்ஸ் ஒரு 23 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 20-30 தான் எல்லாம் ஸ்டாப் லாஸ் போயிருக்குது. ஓகே, பெருசாக எதுவும் போகலை. ஸோ ஓகே, அதனால் நம்ம வந்து ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுனால நமக்கு எதுவும் பெருசாக எதுவும் ஸ்டாப் லாஸ் பற்றி பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒவ்வொரு கேண்டிலும் ஃபார்ம் ஆகும்போது நம்ம சின்னதாக குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதனால் நமக்கு பெரிய இது தெரியாது. ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன சொல்லியிருந்தேன், ஐசிஐசிஐ செக்யூரிட்டி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்ஸே எடுத்துகிட்டு. ஓகே, ஸோ இதனால் இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மார்க்கெட்டும் எல்லா இதுலேயும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபிஃப்த் ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபிஃப்த் ஸ்டாக் வந்து நம்ம சன் டிவி பார்த்தோம். ஓகே, இந்த ஒரு ஸ்டாக் தாங்க, இந்த ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் வரைக்கும் நான் இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துருச்சு. பட் நான் இந்த ஸ்டாக் விட்டு இன்னும் எக்ஸிட் பண்ணலை. எக்ஸிட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுக்கு கீழே ஒரு கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். இது நமக்கும் தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும். நம்ம எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுவோம், எந்த மாதிரி லெவலில் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஹிட் ஆனதுக்கப்புறமும் எனக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, இந்த மார்க்கெட் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. மறுநாளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வந்துச்சோ, எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சோ, சேம் ரெட் கேண்டிலுக்கு அளவு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சேம் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே, ஸோ தட் நான் இந்த ட்ரேட்லேருந்து இன்னும் எக்ஸிட் பண்ணல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸில் தான் இருக்கிறோம். மீன்ஸ் ஒரு பெரிய லாஸில் இல்லை. மீன்ஸ் இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் மைட் பி இந்த லெவல்கிட்ட திருப்பி நான் மூவ் பண்ணி தான் வச்சுக்கிடுவேன். ஓகே, நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவலில் வந்து எந்த லெவலில் இந்த லெவல்கிட்ட என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் மூவ் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஓகே, மார்க்கெட் திருப்பி இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிடுவேன். ஓகே, என்னோடய பையிங் ப்ரைஸ் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து 657 ருபீஸ் என்னோடய பையிங் ப்ரைஸ் இருந்துச்சு. ஓகே, நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
657 என்னோட பையிங் ப்ரைஸ் இருந்துச்சு. ஓகே. அங்கேருந்து திருப்பி ஸ்டாப் லாஸும் வந்துச்சு. பட் ஸ்டாப் லாஸில் நான் வந்து எக்ஸிட் பண்ணல. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால நான் வந்து இந்த ட்ரேடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு என்ன ப்ராஃபிட் போய்கிட்டு இருக்கேன், இப்போ 13 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் போய்கிட்டு இருக்குது. ஓகே, பரவாயில்ல. நான் ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் வீக்கு இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகே. செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஸ்டாக் ஒரு புதுசாக நான் வந்து ஒரு புது ஸ்டாக் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஏன்னா நான் வந்து இதை மோஸ்ட் ஆஃப் த 4 to 5 டேஸாக நான் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸில் வந்து எந்த ஸ்டாக்ஸ் நான் ரொம்ப எப்படின்னா டே நைட்டாக உட்காந்து நான் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து நிறையா பார்த்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு இப்போ ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்டாக் அப்படின்னு சொல்ல போனால் இப்போதைக்கு HCL ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் வந்து நான் எதுக்கு ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல நான் வந்து சார்ட்டில் வந்து என்னோடய சார்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ தட் இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கும் கிளியராக தெரியணும், இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் கிளியராக தெரியணும். அதனால தான் என்னோடய சார்ட் வந்து எப்போவுமே ரொம்ப கிளியராக வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் இருந்து நல்ல ஒரு புல் ரன் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மோடில் மாறுது. ஒரு பியரிஷ் மோடில் மாறினோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. ஓகே. செகண்ட், இங்கேருந்து நான் அப்சைட் பிளான் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ஓகே. தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனும் வருது. இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப பின்னாடி இருந்து நான் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கு சப்போர்ட். ஸோ என்னோட அனாலிசிஸ் படி என்னென்னா, இங்கேருந்து நான் வந்து அப்சைடு பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ தட் நான் இந்த ட்ரேட் நாளைக்கு இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே என்னோட கேண்டில் ஏதாவது க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, இங்கேருந்து நான் ஒரு அப்சைடு போகிறதுக்கு எனக்கு ஒரு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்த நான் பொசிஷன் வந்து வச்சுக்கிறேன். ஓகே. இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வர்றேன். ஓகே. சின்னதுனா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவேன் இதில். ஓகே. டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணுற மாதிரி தெரில. பட் ஓகே, நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இந்த இடத்துல ஒரு டார்கெட் ப்ளேஸ் பண்ணுறேன். இன் ஃபியூச்சர் இந்த ட்ரேட் வந்து என் ஃபேவரில் போச்சுன்னா நான் இதுலேருந்து ஒரு பெரிய டார்கெட் புக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே. என்னோடய பையிங் ப்ரைஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1320 கீழே எவ்வளோ தூரம், 1320 ஓகே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 1320 அதுக்குள்ளே இருந்து 1310. ஓகே. இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து இங்கேருந்து திருப்பி பை சைடுக்கு போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே. இது வந்து என்னோடய லெவல். நான் அப்புறம் இந்த இடத்துல நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேனோ அந்த இடத்துலேருந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ யாருமே இதில் வந்து நான் ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிக்கிறேன். ஓகே. என்னோட அனாலிசிஸ் பார்த்து யாருமே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அவங்க ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணி ட்ரேட் எடுங்க. நான் வந்து யாரையுமே பர்சனலாக வந்து யாரையுமே கைடு பண்ணல, நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ட்ரேட் எடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக், செகண்ட் ஸ்டாக் பார்த்தாச்சு HCL. அப்புறம் தேர்ட் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ட் ஸ்டாக் வந்து அதானி போர்ட் ஸ்பெஷல். இதுவும் நான் வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை நான் பிளான் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நல்ல ஒரு புல் ரன் வந்திருக்குது. நல்ல புல் ரன் வந்து ஒரு திடீர்னு இந்த இடத்துலேருந்து ஒரு பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு 3 ஏப்ரலுக்கு அப்புறத்துலேருந்து இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே. பியர் மார்க்கெட் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் கிட்ட நல்ல ஒரு ஃபால் விழுந்திருக்குது. ஸோ இந்த ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ என்னோடய அனாலிசிஸ் படி என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப் சைடில். பெரிய டார்கெட் இல்லைனாலும் ஒரு சின்ன டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய பிளான். ஓகே. ஸோ அதனால் நான் இந்த அதானி ஸ்டாக்கில் வந்து நான் இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஓகே. 40 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். ஓகே. பையிங் ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில், ஓகே, இந்த க்ரீன் கலர் கேண்டில் தெரியுதா, இந்த ஜூம் பண்ணிக்கிறேன் நல்லா. ஓகே. இந்த க்ரீன் கலர் கேண்டில்குள்ளே எங்கேயாவது சம்வேர் நாளைக்கு மண்டேக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில்குள்ளே எங்கே ஃபார்ம் ஆனாலும் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். ஓகே. என்னோட இது வந்து ஓகே இந்த லெவல் 1278லேருந்து 1664, 1678லேருந்து ஓகே இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஓகே. 1278லேருந்து 1240, 1250. ஓகே. இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து என்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே.
அதுக்கு இல்லாமல் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன். பிகாஸ் ஒரு ரிஸ்கியான ட்ரேடாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே கீழே ஓப்பன் ஆகி திருப்பி இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் கொடுத்துன்னு வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் நான் எந்த இடத்துல நான் எடுக்கிறேனோ அந்த இடத்துல தான் நம்ம குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஃபோர்த் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டாக் வந்து டாடா மோட்டர்ஸ். ஓகே, டாடா மோட்டர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஸ்டாக்கை பார்த்து. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் எந்த ரேஞ்சில் இருக்கும்போது பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 600 ரேஞ்சு கிட்ட இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் இந்த டாடா மோட்டர்ஸ். ஓகே, 600லேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ ரேட் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் போய்கிட்டு இருக்குதுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து 1000 ருபீஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் வந்துருக்குது. ஓகே, இந்த இடத்துல 600ல் இல்லை 500 கிட்டலாம் எடுத்தவங்க நிலமை நினச்சி பார்த்துக்கிடுங்க. நல்ல ஒரு புல் ரன், இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டாக்கில் நான் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசிக்கிடுறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவல், ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை வந்து இப்போ இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ தட் நான் இதில் வந்து ஒரு சின்னதாக பிளான் பண்ணுறேன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகிறதுக்கு நான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் ஒரு பெருசாக டார்கெட் இல்லைனாலும் ஒரு சின்ன டார்கெட் புக் பண்ண முடியும். ஓகே, டார்கெட் வந்து நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்துச்சா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சோ அந்த அளவுக்கு என்னோடய டார்கெட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் 96 பாயிண்ட் கிட்ட வருது. இதில் நான் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுவேன். இந்த இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாக்கில் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் வந்து டிஎல்எஃப் லிமிட்டடும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குது. நாளைக்கு இந்த லெவல்கிட்ட நாளைக்கு இன்னும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு இன்னும் மண்டேக்கு வந்து இன்னும் கீழே வந்துச்சுன்னா மைட் பி இங்கேருந்து நம்ம ஒரு அப்சைடு திருப்பி பிளான் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இதிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து அப் டவுன் ஏதாவது ஆச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததில் ஒரு 5 ஸ்டாக் பார்த்துருக்குறோமா. ஓகே, ஸோ இங்கேருந்து பாருங்கள் இந்த லெவல், இதில் வந்து நான் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த லெவலுக்கு கீழே இறங்கிச்சுன்னா நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன். ஓகே, ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். பையிங் ப்ரைஸ் வந்து எதில் கிட்ட இருக்குன்னா 829லேருந்து ஒரு 813 ரூபா கிட்ட இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது, சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் கண்டிப்பாக. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்ல ஒரு புல் ரன் பார்க்க முடியும். இந்த டார்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே இருக்கலாம். ஓகே, இந்த லெவலுக்கு மேலே வந்து நம்ம டார்கெட் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு ஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். ஓகே, எதுக்குன்னா பிகாஸ் இதுலேருந்து எல்லா ஸ்டாக்குமே நான் சொல்கிற மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால நம்ம ஒரு ஸ்டாக் வந்து எப்போவுமே ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஃபேவரில் போகாமல் அகைன்ஸ்ட் போச்சுன்னா நம்ம வந்து இன்னொரு ஸ்டாக்கில் வந்து ரெடியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த காசு இதில் எடுத்து இந்த இதில் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட். ஓகே, பவர் கிரிட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நல்லா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது ரெடி ஆகிட்டு அப் சைடு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஸ்டாக் தான். இங்கேருந்து நம்ம திருப்பி ஒரு அப் சைடு பிளான் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த கேண்டலுக்கு மேலே இது வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கேண்டல் லோ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ஓகே 10 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும், 30 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் புக் பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட 5 to 6 ஸ்டாக் நம்ம வந்து இதில் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண நிறைய பேர் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதோட இப்போ வேறு மாதிரி மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி பார்த்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் உங்களுக்கு தெரியும், நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.